இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தங்கமயில் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கிற எல்லா பொய் வேலைகளும் செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கும் போது தான் நமக்கு இருக்கிறதுலே அதிகமான கோவம் வருது. அப்படியே கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்காங்க, அவங்க மாட்டுறதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் மாட்டுவாங்களா மாட்டாங்களாங்கிற கேள்வி வேறு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஆனால் இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோடனே வந்து இந்த பக்கம் தெளிவாக பழனிவேல் சொல்லிட்டு கிளம்புறாரு அவங்க அண்ணன்கள்கிட்ட. ராஜி வேலைக்கு போகிறது யாருக்கும் தெரியாது. தடவை வேலைக்கு போகிறேன்னு சொன்னும் போதே வேணான்னு சொல்லி தடுத்தாச்சு. யாருக்கும் தெரியாமல் கதிருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிருக்காவ. மச்சானோட கடை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த கடையில் இருக்க வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பமே ஓடுது. அவருக்கு எந்த ஒரு தேவையும் அவசியமும் கிடையாது, இவங்களுடைய பணத்தை யூஸ் பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா அந்த நகையை எடுத்து உள்ளே வை அப்படின்னா வந்து அதெல்லாம் உள்ளே வைக்க முடியாதுங்கிறாங்க வடிவு. அதெல்லாம் செக் பண்ணுங்கள், கவரிங் நகையாக இருக்க போது கரெக்டாக எப்படி திருப்பி கொடுப்பானுங்க அப்படின்னா நல்லவனுங்க இல்லையேங்கிறாங்க குமரவேலும் சக்திவேலும். ஆனாலும் கேட்க மாட்டுறாங்க. நான் அந்த நகையில் என் கை படாது, கொடுத்த நகையை திருப்பி வாங்க மாட்டேன், பிரச்சனை வேணான்னு தான் நான் வாங்கினேன், ஆனால் என் கை படாதுங்கும் போதே கோவமாய் இப்போ முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சாடிஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுறாரு. டக்குனு அந்த நகையை எடுத்து போட மாட்டியா அப்படின்ட்டு இவரே எடுத்து கழுத்த மாட்டுறாரு. உடனே அவங்க அது பிச்சிடுறாங்க. அது எரிஞ்சு அதெல்லாம் என்னால் போட முடியாது, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் என்ன பண்ணாலும் போட மாட்டேன்னு வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. உடனே ஒரு கோவமாக நகையெல்லாம் தூக்கி போட்டு உன்னை கொண்டுருவேன்லாம் போகிறாரு. உடனே அவரை பிடிச்சி தரதானு இழுத்து எல்லாரும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வேணாண்ணா விடுங்கண்ணான்ட்டு எவ்வளோ திமிரி எவ்வளோ நெஞ்செழுத்தம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ நகையை கையில் வச்சுட்டு டப்பாவை கொண்டு போய் இப்போ உள்ளே வைக்கிறதா வேணாமா, நம்ம பேசாமல் வெளில வைத்து வச்சுருக்கோமே, இப்போ நேராக கிளம்பி பக்கத்து வீட்டு நம்ம போகும்போது நகையை எடுத்துன்னு பார்த்தா என்ன மாட்டின்னு இருப்போமே, கருத்துக்கிட்டே வருது நகையெல்லாம். அம்மா சொல்கிறது கரெக்டு தான், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தங்கமயில். ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை அப்படியே மறைக்கிறதுக்காக எவ்வளோ நாள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கரெக்டாக அங்கே ராஜீவ் மீனாவும் இருக்காங்க. என்ன நகையோடய சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை சும்மா தாங்கிறாங்க. ஏன்னா நகையை கேட்க மாட்டோம், கவலைப்படாதீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமாளிக்கும் பொழுதே வந்து ஏன் ராஜி உனக்கு வருத்தமாக இருக்கா, உன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து ஃபங்க்ஷனாக நகை இல்லாமல் நீ நிற்கணும்னு அப்படின்னோடனே ஏன் நான் நகை இல்லாமல் இருக்க போகிறா ராஜி, என்கிட்ட இருக்க நகையில் பாதி நகை ராஜிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே நானும் அதே தான் சொல்கிறேன், பாதி நகை உனக்கு தான், இல்லை முழு நகையும் கூட எடுத்துக்கோ அப்படின்னு நீட்டுறாங்க. இது இந்த கவரிங் நகையை அதையும் வந்து இவங்க மீனா சொன்னதுக்கப்புறம் அதுக்கு கூட இவங்களுக்கு மனசு வரல, ஏன்னா மாட்டிப்போம்னு பயம். உடனே வந்து பரவாயில்லக்கா நகையெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க இப்போ ராஜி. இல்லை பரவாயில்ல, அதனால் நகைப்படாமல் எப்படி எங்கள் நகையை எடுத்துக்கோ அப்படின்லாம் வர பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ராமாவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே கோமதி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நகையெல்லாம் எடுத்து போய் பேங்க்கில் வச்சிடலாம், திருட வந்துடுவாங்கிறாங்க. ஒரு தடவை வந்தால் திருப்பி பயந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் இல்லை, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எல்லா நகையும் கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு வந்துடலாம்னா திருன்னு இப்போ தங்கமயில் முழிக்கிறாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னா நான் வேறு வழி இல்லாமல் கிளம்பி இப்போ கோமதியோட போயிடுறாங்க. இது நல்ல கோமதி வேறு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜிக்கிட்டையும் மீனாகிட்டையும் சுத்தமாக எதுவும் பேசலை. ஃபோனில் வேறு பழனிவேல் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் கேட்டு கொடுத்து விட்டாச்சுக்கா, அவன்கிட்ட தெல்லாம் திட்டி விட்டாங்க்கா அப்படின்னு சரின்னு அதையெல்லாம் கேட்டுக்கிறாங்க. இது நடுவில் இப்போ வந்து சரவணன் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்துக்கிட்டையும் இந்த பணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கால் பண்ணி கேட்டால் அவர் காசு இல்லை நான் வேலையை விட்டேங்கிறாரு. 20,000 தம்பிங்க எங்கேருந்தோ கடன் வாங்கியிருப்பானு அதை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட வேலை பார்க்குறவட்டெல்லாம் கேட்குறாரு. அவர் இப்போதைக்கு இல்லைப்பான்னு இல்லை வேறு வழி இல்லாமல் தான் கேட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்து தங்கமயில் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க, மற்ற விஷயம்னா பரவாயில்ல, ஏதோ வேறு வழி இல்லைன்னு கேட்டேன் நீங்களே, அதான் என்ன ஆச்சுன்னா இல்லை தம்பிங்க எப்படியோ திடீர்னு பணம் 20,000 ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட வருமானத்துக்கான வழியே கிடையாது, அப்போ அவனுக்கு வந்து கடன் தான் வாங்கியிருக்கணும், யார்கிட்ட வாங்கினாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க, அவனுக்கு காசை வாங்கி ஹனிமூன் போனதில் எனக்கு விருப்பம் இல்லை, ஸோ அவனுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக கடன் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒன்று அவங்கள்ட்ட இல்லை. ஓகே, செந்தில் தம்பி வந்து இப்போ தான் இங்கே நம்ம கடையில் வேலை பார்க்குறாரு. இப்போ கதிர் தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்ட் டைமில் ஏதோ கம்மியாக தான் காசுக்கு வேலை பார்க்குறாரு, உங்கள்கிட்ட காசு இருக்கணுமே, நல்ல வேலையில் தானே இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அப்பாட்ட கொடுத்துருவேங்கிறாங்க. சேவிங்ஸ் இல்லையானா சேவிங்ஸ் இருக்குது, அதையும் அப்பா தான் பார்த்துக்காருன்னு ஓ சரிங்கிறாங்க. இப்போவே இவருக்கு ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் இவரும் சொல்கிறார். இன்னும் ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் வந்து அரசியல் நல்லா அவங்க அப்பா வராருன்னே புக்கெல்லாம் திறந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவர் வந்தோடனே என்ன இங்கே உட்காந்து படிக்கிறேன்னு கேட்டால் இல்லை உள்ளே உட்காந்து ஒரு லைட்டு ஃபேன் வேஸ்ட் ஆகுதுல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அவர் அதுக்கெலாம் அனாவசியத்துக்குலாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன்ப்பா, உள்ளே போய் படிப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லி எல்லாம் பேச ஆரம்பித்த பொழுதே வந்து என்னடா 3 நாள் கழித்து வேலைக்கு போனால் ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சான்னு கேட்க உடனே தங்கமயில் என்ன சொல்லிடுறாங்க, அங்கே போயுமே ஃபோனில் வேலை பார்த்துட்டே தான் இருந்தாருங்கிறாங்க. எதுக்குற அங்கே போய் வேலை பார்த்தேன், வேண்டாம் இப்போ போகிற இடத்துல வேறு ஆளுங்களே இல்லையா, ஒன்றை தான் போட்டு தொல்லை பண்ணுவாங்களா அப்படின்னா இது விசித்திரமாக இல்லையா மச்சான் நீ கேட்குறது கரெக்டு, ஆனால் நீங்கள் கேட்குறது விசித்திரமாக இருக்குங்கிறாரு பழனிவேல். ஏன் அப்படின்னா செந்தில் தான் சென்னைக்கு போனான், எத்தனை தடவை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவன் போனது இவன் போனதும் ஒன்றாங்கிறாங்க. உடனே இந்த பேச்சை ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு எதனால் இப்படி வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு மாதிரி வந்து ஓரவஞ்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லாமல் இப்போ கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா ஏன் நீ எதுவும் முக்கியமான விஷயம் பேச போறியானா ஆமாம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ கை கழுவிட்டு வாங்கங்கிறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து இதான் முக்கியமான விஷயமானு கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு சொம்பில் வந்து தண்ணியை கொண்டு வந்து இப்போ இவங்க நீட்டுறாங்க மீனா. இவர் முறைக்கிறாரு பாண்டியன். அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.